வீடியோவோட எண்டுல 1000 கேள்விகள் வந்து நிற்கும் அப்படிங்கிறது 100% கேரண்டி. ரைட், ஸோ லெட்ஸ் கோ டு த டாபிக். சுடான்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சுடான்ல இல்ல, பல கண்ட்ரீஸை பத்தி பேச வேண்டியிருக்கு. இதுக்கு உலக அரசியலை பத்தி பேசினா மட்டும்தான் இதுக்கு தீர்வு காணலாம். ரைட், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, அப்ப விளங்கும் என்னன்னு சொல்லி. உலகத்துல நடக்கக்கூடிய அனைத்து போர்களும் யுத்தங்களும் மதத்துக்காக மட்டுமே நடக்கிறது அல்ல. அதையும் தாண்டி மண்ணுக்குள்ள என்ன ஈக்குது அப்படிங்கிறதுக்கான போர்கள் தான் இந்த உலகத்துல நிறையவே நடந்து ஈக்குது, இன்னமும் நடந்து கொண்டு இருக்குது, இன்க்ளூடிங் காசா. சுடான் அப்படிங்கிறது ஒரு ஏழை நாடு இல்ல. கம்பேர் டு துபாயை பார்க்க ஒரு ரிச்சான ஒரு கண்ட்ரி. அப்படி சொல்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, வீடியோ தொடர்ந்து பாருங்க. சுடான் கிட்ட என்ன இல்ல அப்படிங்கறது தான் கொஸ்டனா கேட்கணும். என்ன ஈக்குதுன்னு சொன்னா எல்லாமே ஈக்குது. சுடானோட நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோல்ட், க்ரூட் ஆயில், யுரேனியம், அதே மாதிரி விளைச்சல் நிலங்கள், கால்நடைகள் எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு இருக்குது. இருக்கக்கூடிய வெல்த்தை அவங்க டெவலப்மெண்ட்டா டிரான்ஸ்லேட் பண்ணாதது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. சோ இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ஏன் அவங்களுக்கு தடைப்பட்டு நிக்குது. ரைட், அதாவது 2019 சுடான கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் ஆண்ட உமர் அல் பஷீர் அப்படிங்கிறவரு ரெவல்யூஷன் மூலமா, புரட்சியின் மூலமாக பதவி நீக்கப்படுறாரு. அவர் பதவிக்கு வந்ததும் 30 இயர்ஸுக்கு முன்னாடி பதவியில் இருந்தவரை, அதாவது ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர பதவியில் இருந்து விரட்டிட்டு தான் இவர் பதவிக்கு வந்தது. அது வேற ஹிஸ்டரி, வேற ஒரு டைம் பார்ப்போம். இவர் பதவியில் இருந்து தூக்கி எறியப்படுறப்பவே அந்த நாட்டுக்குள்ள 2 மிலிட்டரி குரூப் இருக்குது. அதாவது SAF, சுடான் ஆர்ம் ஃபோர்ஸ், அதே மாதிரி RSF. SAFங்கிறது பழைய மிலிட்டரி குரூப், அந்த நாட்டோட அதிகாரப்பூர்வமான மிலிட்டரி குரூப் தான் SAF. ரைட், ஸோ RSF அப்படிங்கிறது அரௌண்ட் 2013 அந்த மாதிரி பீரியட்ல தான் இது ஃபார்ம் ஆகுது. ரைட், இவங்க 2 பேரும் சொல்ற ஒரே விஷயம் தான், நாங்க நாட்டை பாதுகாக்க வந்தவர்கள் அப்படின்னு. அன்பார்ச்சுனேட்லி இவங்க 2 குரூப்புமே பவரை பாதுகாக்குது. அதாவது நேச்சுரல் ரிசோர்சஸ்க்கு பின்னாடி வேலை செய்யக்கூடிய நாடுகள், கம்பெனிஸ் இவங்களுக்கு வேலை செய்யுது. அதாவது RSF பாராமிலிட்டரி குரூப், இவங்க ஒரு ஆல்ரெடி அபிஷியல் மிலிட்டரி குரூப் இருக்கிறப்ப இன்னொரு மிலிட்டரி குரூப்பா ஃபார்ம் ஆனவங்க. இவங்களுக்கு பின்னாடி இப்பதான் என்டர் ஆகுறாரு எங்களோட ஷேக் UAE, அதே மாதிரி பின்னுக்காட ரஷ்யா. ரைட், அதே மாதிரி வெஸ்டர்ன் பவர்ஸ் இவங்களுக்கு பின்னாடி இருக்குது. அதே மாதிரி SAF பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்பெஷலா சவுதி, ஈஜிப்ட், ஈரான், இது வந்து அந்த நாட்டோட அதிகாரப்பூர்வமான மிலிட்டரி குரூப். சோ இந்த மிலிட்டரி குரூப்புக்கு வந்து ஈரான் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரோன் சப்போர்ட், அதே மாதிரி பொலிட்டிக்கல் சப்போர்ட், எஜுகேஷனல் சப்போர்ட், இந்த மாதிரி விஷயங்களை வந்து SAFக்கு ஈரான் கொடுக்குது. ரைட், இப்ப சுடானை வச்சு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸே இவ்வளவு வேலை பார்க்க போகல, வெஸ்டர்ன் பவர்ஸ் சும்மா UK, USA, பிரான்ஸ். சோ இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இவங்களோட வெப்பன்ஸ், டெக், இன்டெலிஜென்ஸ், பைனான்சியல் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த செட்டப்பை வச்சு இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் இது மூலியமாக அவங்களோட பேங்க் செக்டர்ஸ் இதுக்குள்ள என்டர் ஆகுறது, அதே மாதிரி சாங்ஷன்ஸ் போடுறது அந்த நாட்டுக்கு. இந்த மாதிரியான பல வேலைகளை டிரெக்டா இல்லாம இன்டிரெக்டா பின்னால நின்று செஞ்சுட்டு இருக்குது, நேச்சுரல் ரிசோர்சஸ்க்காக வேண்டி மட்டுமே. சோ இதுல ஆக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டா, UAE வந்துட்டு இன்றைக்கு UAE போனவங்களுக்கு தெரியும், கோல்டு சூக், துபாயில வந்துட்டு தங்கமாக சீப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நாடு தான் உலகத்துல, துபாயும் கூட. குளோபல் கோல்ட் ட்ரேடிங் சென்டர் அப்படின்னு சொல்லி துபாயை செல்லமா கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் துபாயில வந்துட்டு கோல்ட் மைன்ஸ் இல்ல, துபாய் வந்து கோல்ட் ப்ரொடியூசர் பண்றது இல்ல. ரைட், சோ துபாயோட 30% கோல்டு, அவங்களோட மார்க்கெட்ல இருக்கக்கூடிய 30% கோல்டு வந்துட்டு சுடான்ல இருந்து தான் போகுது. அதே மாதிரி துபாயோட 75% கோல்டு வந்துட்டு ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் போகுது அப்படிங்கிற உண்மை எத்தனை பேருக்கு தெரியும்? காங்கோ, மாலி, இந்த மாதிரியான ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் துபாய்க்கு கோல்டு போகுது. அதுலயும் விசேஷமா என்னன்னு கேட்டா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருந்து துபாய்க்கு போகக்கூடிய அதிகப்படியான தங்கம் வந்துட்டு ஸ்மக்லிங் மூலியமாகத்தான் துபாய்க்கு போகுதுன்றது கவலைக்குணர்வுமான ஒரு விஷயம். துபாயோட கோல்டு எவ்வளவு ஷைனோ அதே அளவுக்கு பெயினும் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மையான நிலைமை. சின்ன ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்த வேண்டியது எனக்கு, இவனுங்க உண்மையிலேயே முஸ்லீமாக இருந்தா, இப்ப நாங்க எதிர்பார்க்கிறது இந்த பலஸ்தீன் யுத்தத்துல கூட துபாய் குரல் கொடுக்கணும், சவுதி குரல் கொடுக்கணும். இவனுங்க எப்படிப்பா குரல் கொடுப்பாங்க? இவங்களுக்கு தான் மனிதாபிமானமே இல்லையே, அப்புறம் எப்படி இவங்க குரல் கொடுப்பாங்க? இந்த அழிவுகளுக்கு பின்னாடியும் இருக்கிறதும் இவங்க தானே. சோ இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு விஷயம் விளங்கி இருக்கணும், ஓப்பன் மைண்ட் செட்டா இருக்கிறவங்களுக்கு. இதுல முஸ்லீம்களுக்கு இடையில எங்க பிரச்சனை இருக்கு, அதாவது சிவில் வார் எங்க இருக்கு? இது ஒரு கிளஸ்டர் கான்ஃபிளிக்ட், அதாவது சூப்பர் பவர்ஸ் பின்னாடி இருக்கிறாங்க. ரைட், அதே மாதிரி இது நேச்சுரல் ரிசோர்சஸ்க்காக நடக்கிற ஒரு போர். ஆனா இதுல அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்கன்றது உண்மையான விஷயம். கிட்டத்தட்ட
2 லட்சம் பேர் இதுல உயிரிழந்திருக்கிறாங்க. 12.5 மில்லியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கிறாங்க. ரைட். சோ இதெல்லாம் வந்து கவலைக்குரிய விஷயம் தான். ஆனா இதுக்கு மத சாயர் பூசுறது அப்படிங்கிறது, பிரதர் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த அன்பா சொல்ல விரும்புறேன். நீங்க இதுக்கு இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி மத சாயம் பூசுறது உங்களுடைய அறியாமையை தான் எடுத்துக்காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள், உலகத்துல யாரு கூட உயிர் கொலை செஞ்சிருக்கிறா அப்படின்னு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகினா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்டரிக்கு முன்னாடியில இருந்து பின்னாடி போவோம். 9/11 சின்ன சின்னதா ஆரம்பிச்சு முதல் கோல்டு வார், யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறா? முஸ்லிம்களா. அதே மாதிரி செகண்ட் வேர்ல்ட் வார், இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? ஹிரோஷிமா நாகசாகி அணுகுண்டு போட்டது யாரு? ஒரு நாள் 75,000 பேரை கொண்டு. சோ இது எல்லாத்துக்கும் நாங்க மதசாயம் பூசுறோமா? இதுக்கு பின்னாடி எல்லாமே இருக்கிறது முஸ்லீம்களா? அது ஒட்டமான் வீழ்த்தப்பட்ட பீரியட்ல இருந்து அந்த 20 to 30 இயர்ஸ் அதுக்குள்ள நடந்த இனப்படுகொலைகள், இதுக்கு பின்னாடி எல்லாம் யார்? முஸ்லீம்கள் ஆகிறான். அப்ப நாங்க இதை பிரிச்சு ஒரு மதத்துக்கு சாயம் பூசுறது சரியா? ஹிஸ்டரி தெரியலன்னா ஒரு மதத்துக்கு சாயம் பூசுறது நியாயமான விஷயம். ரைட். இதை ஓபன் மைண்ட் செட்டா பார்த்தா மட்டும்தான் இதனோட யதார்த்தம் புரியும் பிரதர். சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஹைலைட் பண்ணி பேசிக்கிட்டே போறோம். நேரம் பேசினத ஷார்ட்டா சொல்ல போனா, இதுக்கு பின்னாடி இருக்கிறது அரசியல், நேச்சுரல் ரிசோர்சஸ்க்கான ஒரு வார். ரைட். சோ இந்த ஆட்டத்தை அமெரிக்கா 19th ஆரம்பிச்சிருச்சு. அந்த நாட்டுக்கு சாங்ஷன்ஸ் போடுறது, ஸ்பெஷலா யூரோப்பியன் யூனியன். சோ அது கொஞ்சம் கொஞ்சமா இன்றைக்கு வரைக்கும் வந்து இவ்வளவு பெரிய ஒரு கான்ஃபிளிக்ட்ல நிக்குதுங்கிறது தான் யதார்த்தம். சோ இந்த கான்ஃபிளிக்ட்டுக்கும் முஸ்லீம்களுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை. இது 2 மிலிட்டரி குரூப்புக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு மோதல். அப்ப ஒரு கொஸ்டின் வரலாம், இந்த மிலிட்டரி குரூப்ல இருக்கிறவங்களும் அந்த நாட்டுல அதிகாரத்துல இருக்கிறவங்களும் முஸ்லீம் தானே? அன்பார்ச்சுனேட்லி எஸ், அதை ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். அவங்க பின்னாடி யார் இருக்கிறாங்க? ஸ்டேஜ்ல இவங்க ஆடுறாங்க, ஸ்டேஜுக்கு பின்னாடி யாரு இருக்கிறாங்க? ஒரு சைட்ல வெஸ்டர்ன் பவர்ஸ் இருக்குது, இன்னொரு சைட்ல மிடில் ஈஸ்ட்ல உள்ளவங்க இருக்கிறாங்க. இவங்க யாருக்கும் அரசியல்ல பொதுவாக அரசியல்வாதிக்கு இனம் மதம் வேறுபாடு அதெல்லாம் இல்ல. 2 விஷயம் தான் முன்னுக்கு நிக்கும். ஒன்று பவர், இன்னொன்று மணி.